Final year aspirants, today's news. First news, US dents World Bank's climate finance targets. So US வந்து World Bank group ஓட climatic finance ஒரு certain amount of money வந்து developing countries-க்கு எப்பவுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ற US பேக் எடுத்துட்டாங்க. So it might affect India's green energy policy. So நம்ம அந்த CCAP கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத வேர்ல்ட் பேங்கோட ஒரு செட்டிங்ல இருக்கிறத நம்ம படிச்சாகணும். அதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு வரும், ரைட்? ஸோ வாட் இஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் அகெயின்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸுக்காக ஒரு போடப்பட்ட ஒரு பிளான் தான் சிசிஏபி, விச் வாஸ் ரன் பை வேர்ல்ட் பேங்க். ஸோ மெயின் காம்பனன்ட் ஆஃப் த செட்டப் இஸ் to provide financial assistance to the developing countries, especially India. India is a major beneficiary from the CCAP, right? So, technical term GRID, Green, Resilient and Inclusive Development. So, this is a roadmap, reach right? Core goal, reduce poverty. So, green energy poverty, addressing climate change through mitigation and adaptation. So, poverty alleviation, right? Treasury Secretary Scott Bessington urged the bank to jettison climate targets and refocus on the poverty reduction. So divert பண்றாங்க. So fund வந்து channelize பண்ணது ஒரு லைனுக்கு இப்ப divert பண்றதுனால India might be affected. So CCAP ஓட objective at a glance, integrate policies. So இப்போ ஒரு கண்ட்ரிக்கு கிரீன் எனர்ஜியை நோக்கி ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசியும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபண்ட் பண்ற பாலிசியும் அலைன் பண்ணி கரெக்டான அவுட்புட் கொண்டு போறதா இன்டகிரேட்டட் பாலிசி. அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வேரியஸ் கண்ட்ரிஸ் ஜாயின்ட் இன் 2015 இன் பாரிஸ் அண்ட் மேட் அக்ரிமெண்ட். அதுதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்றதுக்கான செட்டப்பும் கூட. நெக்ஸ்ட், ரெடியூஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபினான்ஸ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அவரோட பட்ஜெட் அலோகேஷன்ல எப்படி இருக்கும்னா, கிரீன் எனர்ஜி அகெயின்ஸ்ட் த ஃபாசில் ஃபியூயல் செட்டப்புக்கு அகெயின்ஸ்ட் ஃபாசில் ஃபியூயலுக்கு டிரைவ் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் டிரைவ் பண்ணி ஃபினான்ஷியல் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிசிஏபியோட டைரக்டிவ்ஸ் என்னன்னா, ஸோ கிரீன் எனர்ஜி நோக்கி மூவ் பண்ணும் அப்படின்றத கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி டிரைவ் பண்ணும். அண்ட் பில்ட் ரெசைலன்ஸ், இன்க்ளூசிவ் growth இந்த மீனிங் என்வரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி மட்டும் இல்லை, பாவர்ட்டி எக்ஸ்க்ளூஷனும் சேர்த்து தான், ரைட்? இந்தியா a major CCAP beneficiary. ஸோ இந்தியா வந்து வேர்ல்ட் பேங்க் குரூப்ல இருந்து அசிஸ்டன்ஸ் எந்தெந்த லைன்ல கேட்கறாங்க அப்படிங்கிறது. ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் குரோவர் நம்ம வேர்ல்டுல வந்து நம்ம இந்தியா தான். ஸோ ரிசைலண்ட் ஆன் விண்ட் எனர்ஜி. ஸோ விண்டு, சோலார், கிரிட் மாடர்னைசேஷன், ரூஃப் டாப் சோலார். ஸோ எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் சிசிஏபி நம்ம பெனிஃபிஷியரி ஆகிறோம். கிரீன் ஹைட்ரஜன், கிளைமேட், அக்ரிகல்ச்சர் அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஸோ பிளான்டு சிட்டிஸ், யூஎன்டிபியில் ஒரு ப்ரோக்ராமே இருக்கும், பிளான்டு சிட்டிஸ். ஸோ இவ்வளோ அப்ஜெக்டிவ் we are covered under the CCAP, ரைட்? ஸோ நோட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட், வேர்ல்ட் பேங்க்ல இருந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1.5 பில்லியன். ஸோ இதுல எல்லாமே அஃபெக்ட் ஆகும், ரைட்? செகண்ட் நியூஸ், GST revenues up 14% in June amid dependence on import. ஸோ இம்போர்ட் டிபெண்டன்ஸா இருந்தும் நம்மளோட ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் பூல் வந்து அதிகரிச்சிருக்கு. எவ்வளோனா 14%. ஸோ கண்டிப்பா தெரியும், 13% to 1.995. These are the data regarding GST. 6.5% growth to 1.35 lakh crore. ஸோ growth rate இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் பட் இம்போர்ட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இம்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட், இப்போ சிலிக்கான் இம்போர்ட் பண்றோம்னா சிலிக்கான் இல்லாம டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேட் பண்ணவே முடியாது. இப்போ சிலிக்கான் இம்போர்ட் பண்ணி இங்க மறுபடியும் மேனுஃபேக்சர் செட் பண்றதுக்கு இங்க சிலிக்கான் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மானிட்டரியாவும் ஃபினான்ஷியலாவும் பெஸ்ட், பட் ஃபினான்ஷியலாவும் பெஸ்ட், ஃபாரெக்ஸ் சேவ் ஆகும். ஸோ வி ஹேவ் டு இன்க்ரீஸ் அவர் ப்ரொடக்ஷன் ரிகார்டிங் த டிஜிட்டல் எக்கானமி, ரைட்? வாட் இஸ் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸோட சிம்பிளிபிகேஷன் தான், ஒரு பூலிங் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 2 இல்ல 3 இடத்துல தொடர்ந்து டாக்ஸ் விதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட். இந்த ப்ராடக்ட் ஃபுல்லா முடிஞ்சு கன்சியூமர் கிட்ட போகும்பொழுது அங்க ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஜிஎஸ்டியை எடுத்து
மறுபடியும் இன்டைரக்ட் டாக்ஸ் படி கனெக்ட் பண்ணி சென்டர் ஸ்டேட் எல்லாரும் பிரிச்சுப்பாங்க. அதான் ஜிஎஸ்டி. ஜஸ்ட் கேம் டு ஃபோர்ஸ் பை July 1, 2017 through 101 Constitutional Amendment Act. In that act, 3 various articles has been included. Article 246A, concurrent GST power. Article 269A, IGST, integrated GST distribution. Article 279A, GST. Right, core principles சொல்லியாச்சு, destination based, value added, right அதெல்லாம். Right. Subsumed under GST. என்னென்ன டாக்ஸ், அதாச்சும் இதுக்கு முன்னாடி லே பண்ணிட்டு இருந்த டாக்ஸ் தான் என்னென்ன டாக்ஸ்லாம் சப்சியூம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், இதெல்லாம் சென்ட்ரல். ஸோ சப்சியூம் பண்ண டாக்ஸ்லயே சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ண டாக்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ண டாக்ஸ் பிரிக்கலாம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ண டாக்ஸ் வேட் ஆர் சேல்ஸ் டாக்ஸ், சிஎஸ்டி, பர்ச்சேஸ் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், ஆக்டரி, இதெல்லாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சியூம் பண்ண டாக்ஸ்ல எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், சிவிடி, கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, தட் இஸ். ஸோ இதெல்லாம் சப்சியூம் பண்ணாங்க. தீஸ் ஆர் த டாக்ஸ் which are not subsumed under the GST. இதுவும் தெரியணும். ரைட், கீ ஃபங்க்ஷன் வந்து டாக்ஸ் ரேட்ஸ் அண்ட் கேஸ்கேடிங் எஃபெக்டை கட் பண்றதுக்காக தான் இந்த அப்ஜெக்டிவ். லீகல் ஸ்டேட்டஸ் பை யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் மோஹித் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட், சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் ஆர் நாட் லீகலி பைண்டிங். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் வேரியஸ் ஸ்டேட்ஸ் மினிஸ்டர்ஸை சேர்த்து வச்சிருக்க ஒரு பாடி. அந்த பாடியோட ரெக்கமெண்டேஷன் இட்ஸ் நாட் பைண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் நியூஸ். ஆர்மி சீஃப் அன்வைல்ஸ் ரோட் மேப் விஜய் ஃபார் ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ். ஸோ ஆர்மி சீஃப் புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அவர் யாருன்னா திராஜ் சேத். ஸோ அவர் முன்னெடுக்கிற ஒரு ஆபரேஷன் தான் விஜய். ஸோ இட் ஃபோக்கஸ் ஆன் ரிசைலண்ட் இன்பில்டிங் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் வித் அவர் ஓன் ப்ராடக்ட். நம்ம இந்தியாவில் என்ன மேட் பண்றோமோ அதை வச்சே நம்மளோட செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸை டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றவர் தான் இந்த திராஜ். ஆபரேஷன் விஜய். விஜய் அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. வினா விஜிலன்ஸ். ஸோ ஐ ஆபரேஷன் அடிஷனல் ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ரிசோர்ஸ் பில்டிங், ஒரு ஃபோர்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்னா அவங்க ரேபிடா ஃபயர் பண்ற மாதிரி எபிலிட்டியோட பில்ட் பண்ணணும். அது விஜிலன்ஸ். இன்னோவேஷன், we have to deploy AI, IoT, ML like that technological advancement in our army force அப்படின்றது. ஜாயிண்ட்னஸ், ஸோ யூனிஃபைடு அப்ரோச் தேவை ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஆத்ம நிர்பார் which relies on wholly India made product. And Yoda first. Yoda first now we have to focus on we have to give the importance to the soldiers and their families. அது இந்த விஜயோட அப்ரிவேஷன். ரைட், ஏஐ, சைபர் ஸ்பேஸ், ஆத்ம நிர்பார். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான். ரைட், இன்டகிரேட்டட் கமாண்ட், இந்தியன் ஆர்மி, நேவி. ஸோ ஜே சே விஜய் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் மோடியை இன்க்ளூட் பண்ண ஒரு பாயிண்ட் தான் இந்த ஜே சே விஜய். ஜே அப்படிங்கிறது ஜாயின்னஸ். ஸோ மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து யுஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட எம்ஓயு சைன் பண்ணி ட்ரேட் பேக்டை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீ ரிசம்பிள்ஸ் தட் ஜாயின்னஸ் வித் யூனிஃபைடு டெவலப்மெண்ட். ஸோ அதனால அவர் பேர் எழுக்கும் பொழுது இந்த ஜே அப்படின்னு சொல்றாரு. ஜாயின்னஸ், இன்டகிரேட்டட் ட்ரை சர்வீஸ், ஆத்ம நிர்பார், இன்னோவேஷன். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ். சென்டர்ஸ் டெமோகிராபிக் பேனல் டு சென்ட் questionnaire to states. So 2027ல டிஜிட்டல் சென்சஸ், ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 2 ஃபேஸஸா சென்சஸ் நடக்கும் போது அதுல ஒரு காம்பனண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட டேட்டா செட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நாட் டு கம்பேர் வித் 2011 சென்சஸ் டேட்டா, எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் should provide the data about their states status on the population. ஸோ அதுதான் நியூஸ். ரைட், அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா செட்டும் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆருக்காக டேட்டா செட் எடுத்து வந்தாங்களே சிட்டிசன்ஸோட, அதோட டேட்டா செட்டையும் கேட்டிருக்காங்க. ரைட், சென்சஸ் 2027 is going to be conducted on 2 phases. Phase 1 இப்போ ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. Phase 1ல எப்படி அப்ரோச் இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இன் ஏரியா, அப்படி ஹவுஸ் லிஸ்டிங் சொல்லுவாங்க. ஹவுஸ், அந்த ஹவுஸோட அம்யூனிட்டிஸ் அண்ட் அதுல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது ஹவுஸ் லிஸ்டிங். அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து டோர் டு டோர் ரெனிமினேஷன். அடுத்த ஃபேஸ் வீட்டுக்கு வீட்டு போயிட்டு இந்த நேம் இருக்காங்க அவங்கன்னு சொல்லி டேட்டா நோட் பண்ணுவாங்க. ஸோ இது செகண்ட் ஃபேஸ். இதுக்கு இன் பிட்வீன் செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ we can access the portal and enumerate ourselves. நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் நம்மளே ஃபீட் பண்ணி we can send it and we can get our own ID. அந்த ஐடியை வந்து நம்ம வீட்டுக்கு சென்சஸ் எடுத்து வரவங்கள்ட்ட நம்ம ரிவீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு டைம் கன்சிடர் பண்ணலாம். அதுக்காக தான் செல்ஃப் எனுமரேஷன். ஸோ லீகல் பேசிஸ் சென்சஸ் ஆக்ட் 1948, ரெஜிஸ்ட்ரேஷன் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட் பை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்.
ரைட். செல்ஃப் எனுமரேஷன் மொபைல் ஆப் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் செல்ஃப் எனுமரேஷன் ஜிஐஎஸ் ஜிபிஎஸ். ஸோ இந்த ஹவுஸ் லிஸ்டிங் இருக்கு இல்லையா, ஜிஐஎஸ். ஸோ இந்த ஸ்பாட்ல இருந்து பண்றாங்க. ஜிபிஎஸ் இந்த இடத்துல இந்த ஆக்டிவேட்ல இவங்க பண்றாங்கன்னு சொல்லி டேட்டா கலெக்ஷனுக்காக தான் இது. ரைட். ஃபேஸ் 1 ஹவுஸ் லிஸ்டிங். ஹவுஸ் லிஸ்டிங்ல ஹவுசிங் கண்டிஷன், அம்யூனிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட் ஆக்சஸ். இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் முக்கியம். சப்போஸ் ஏன்னா இது வந்து இதெல்லாம் குரூஷியல் பாயிண்ட். மேபி அவர் கொஸ்டின்ல ஹவுஸ் லிஸ்டிங் the term house listing does not contain the internet access அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல, இன்டர்நெட் ஆக்சஸ் உண்டு. ஃபேஸ் 2 ஏஜ், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் எஸ்சி ஸ்டேட்டஸ் அண்ட் காஸ்ட் சென்சஸ் இது. ஸோ காஸ்ட் டவுன் ஃபேஸ் 2ல கேட்பாங்க. ரைட். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், லீகாலிட்டி ஆஃப் கண்டக்டிங் சென்சஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல சென்சஸ் அப்படிங்கிறது யூனியன் சப்ஜெக்ட்ல 69th என்ட்ரி. ஸோ என்ட்ரியில் இருக்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் தி அப்ளிகேஷன் டு கண்டக்ட் சென்சஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மார்க் கொஸ்டின். ஆஃப்டர் 9 years of GST, after 9 years of GST, experts point to structural issue including inverted duty structure, multiple registration and excluded sector. Discuss the reform. So இந்த key point என்னன்னா டிஸ்கஸ் அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும். அண்ட் வாட் இஸ் ஜிஎஸ்டின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் இஷ்யூஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் ரிஃபார்ம்ஸ், நம்ம ரிஃபார்ம்ஸ்ல டெக்னாலஜிக்கல் இனோவேஷனை இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் மாரல் எத்திக்ஸ் கோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra